தேவனை இந்த வேலையில் கொண்டு நாம் கண்களை மூடி ஆராதிக்க போகிறோம். அவரே எங்கள் கண்ணீரை துடைத்துவீர் ராஜா, எங்கள் கவலைகளை மாற்றி விடுவீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கவலை, கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வைத்து விட்டு ராஜா ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரத்தையே நோக்கி இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய முகத்தையே நோக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. நம்ம சொல்லுவோமா, ஆண்டவரே உம்மையே நம்பி இருக்கிறோம் ராஜா. யாக்கோபு தேவனை மாத்திரமே நம்பினார். அன்னாள் தேவனை மாத்திரமே நம்பினாங்க. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் தேவன் தந்தார். அவர் இறங்கி வந்து ஆசீர்வதித்தார். நாமளும் சொல்லுவோமா, ஆண்டவரே உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா. நீர் மாத்திரமே எங்களை ஆசீர்வதிக்க கூடும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். சொல்லுவோமா, ஆண்டவரே உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் ராஜா. ஆண்டவரே நாங்கள் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் ராஜா ஆண்டவரே எதிர்பார்த்து ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நிச்சயமாய் நீர் எங்கள் வாழ்க்கையில நன்மை செய்வீர் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய முகத்தை உடைய கரத்தையே நாங்கள் நோக்கி இருக்கிறோம் ராஜா. எந்தையோ அவமானமோ எது வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய செட்டை நிலையில இருந்து ஆண்டவரே எங்களை தேற்றிக் கொள்வோம் ஆண்டவரே.
அவமானமும் சகித்துக் கொண்டு உன் செட்டை நிலையிலே வந்து நிற்கிறோம். நின்றையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உன் செட்டை நிலையிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். ராஜா. உம்மைத்தான் உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லுவோம், அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, யெகோவா ரஃபாவா எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, யெகோவா நிசியா எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறீர். யெகோவா சிட்கேனுவா எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறீர் ராஜா. உமக்கு நன்றி 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 என்று சொல்லுவோமா ராஜா? எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே, ஒருபோதும் மறவாத தேவன் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ராஜா, ஆண்டவரே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஆண்டவரே, என்ன கோரியா எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறீர் ராஜா. என்ன கோரியா எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி அந்நிய பாஷையில ராஜா உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறீரே. நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு ஆண்டவரே உம்மை பின்பற்றி நடக்க, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துல நாங்கள் மூழ்கி இருக்க, ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உம்முடைய சட்டையின் நிலையில பாதுகாக்கிறீரே. நன்றி ராஜா. ஒரு பிள்ளையை போல சுமக்கிறீரே ஆண்டவரே. ஒரு பிள்ளையை போல எங்களை தோளில் மேல சுமக்கிறீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, யாருமே காட்ட முடியாத அன்பை எங்களுடைய வாழ்க்கையில காட்டுகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்புக்காக ஏங்கி நிற்கிற எங்கள் மேல ஆண்டவரே அலாதி அன்பை கொடுத்தீரே. நன்றி ராஜா. சிலுவையில ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே அந்த சிலுவையை சுமந்தீரே. ஆண்டவரே ஐங்காயம் பெற்றீரே ராஜா. உமக்கு நன்றி. இவ்வளவா எங்கள் மேல அன்பு கூர்ந்தீரே ராஜா. நன்றி நன்றி ராஜா. நாங்கள் வாழ்க்கையில படுகிற கஷ்டங்கள் எல்லாம் லேசான
மகிமையான காரியம் ஆண்டவரே. உமக்கு ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி ஆண்டவரே உம்மை நோக்கியே நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் தந்த உம்முடைய வார்த்தை ஆண்டவரே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படியாக ராஜா எங்களுடைய வாழ்க்கையில நீர் மகிழ்ந்திருக்கிறீர். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீர் மகிழ்ந்திருப்பீர் ராஜா. ஆண்டவரே கவலைகள் கஷ்டங்கள் எல்லா கூக்குரல்களும் மாறும் ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ராஜா. உம்மைத்தான் நம்பி உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி, உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மைத்தான் நம்பி உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. மீண்டும் ஒரு முறை உம்மைத்தான் நம்பி உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. பிள்ளையே, இந்த ஆராதனை நேரத்தில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ கேட்ட செபத்தை, நீ மன்றாடின மன்றாட்டை கர்த்தர் இந்த நாளிலும் அவர் கேட்டார். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுவிட்டு கடந்து போகிறவர் அல்ல. உன்னுடைய ஜெபத்தை கேட்டு உன் ஜெபத்துக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலும் தருகிறவர். எனவே 2 கரங்களையும் தட்டி ஓ கர்த்தரை மகிமைப்படுத்தி, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ஜெபத்தை கேட்டவரே, பதில் தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஜெபங்களையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணித்தோம். தொடர்ந்து நீர் நடத்தும் 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 இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்கார்வோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் அருமையான சகோதரி ஜூலியட் ஃப்ரீமன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஒரு நிமிஷம், ஆண்டவரே என்னோடு கூட நீர் பேசும் என்று சொல்லி கேட்க போகிறோம். ஆண்டவரே என்னோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா, என்னோடு கூட இடைபடுங்கப்பா, உம்முடைய வல்ல வார்த்தைகள் எனக்கு நேராக கடந்து வரட்டும். ஆண்டவரே, மனுஷன் வாழ்கிறது அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்ற வாக்கின்படியே உம்முடைய வார்த்தை வசனம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக தர்மையான சகோதரி மூலமாக இன்றைக்கு கடந்து வரட்டும். இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வருகிற வார்த்தைகள் மற்றும் ஆண்டவரே இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தனை தந்து உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. நம்முடைய கிருபை நிறைந்த கரம் சமூகம் பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நாம் உற்சாகத்தோடு கூட நாம் கேட்போம். கரங்களை தட்டி அருமையான சகோதரி நாம் வரவேற்கலாம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆலயத்துக்குள் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கும் விதமாக ஹல்லேலூயா. வாலிபன் என்று நினைக்கிறவர்கள் எல்லாம் ஹல்லேலூயா. ஓகே, உங்கள் எண்ணத்தின்படியே கர்த்தர் உங்களை வாலிபர்களாய் மாற்றுவாராக. ஆனாலும் இன்னும் வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் உற்சாகம் இல்லை. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். 65:18 வாசிக்கலாம். நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். ஆமேன். ஆண்டவர் யாரு? இந்த வார்த்தையில் என்னன்னு சொல்லியிருக்கிறாரு சொல்லுங்க. என்னென்னு சொல்லியிருக்கிறாரு? அந்த வசனத்தை எல்லாரும் பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா?
நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். ஆமேன். எருசலேமை என்னவா சிருஷ்டிக்கிறார்? சொல்லுங்க. எருசலேமை என்னவா சிருஷ்டிக்கிறார்? களி கூறுதலாக. எல்லாரும் வாயை திறக்கணும். ஓகேவா? ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம், யூத் பிள்ளைங்க, பெரியவங்களாலும் பேசணும், எல்லாரும் பேசணும். நம்ம ஆலயத்துக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். வாயை மூடிட்டு இருக்கக்கூடாது. சரியா? கேட்கும்போது என்ன செய்யணும்? ஆமாம், இது கிளாஸ் ரூம் இல்லை. ஓகேவா? என்ன செய்யணும்? வாயை திறந்து பேசணும். ஓகேவா? எருசலேமை ஆண்டவர் எப்படியாக சிருஷ்டிக்கிறார்? களி கூறுதலாக. சரியா? இன்னைக்கு இந்த களி கூறுதல் அப்படிங்கிற இதில் தான் நான் பேசலாம்னு இருக்கிறேன் உங்ககிட்ட. கொஞ்ச நேரம் தான் பேச போகிறேன். சரியா? களி கூறுதல்னா என்னது? சொல்லுங்க. என்னென்ன அர்த்தங்கள்லாம் இருக்குது களி கூறுதலுக்கு? சொல்லலாம், தெரிஞ்சவங்கள்லாம் சொல்லலாம். மகிழ்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சியின் மிகுதி, மிகுதியான மகிழ்ச்சி, அப்புறம் பேரின்பம், சொல்லமா? சந்தோஷம், ஆனந்தம், பூரிப்பு, அப்படி தானே? இது எல்லாமே மகிழ்ச்சியை பேஸ் பண்ணி தான் இருக்கிற வார்த்தைகள். எல்லாத்துக்கும் ஏறக்குறைய ஒரே அர்த்தங்கள் தான். அப்படி தானே? நம்ம அது சூழ்நிலைகளுக்கு ஏற்றாப்புல, இடங்களுக்கு ஏற்றாப்புல அந்த பதங்கள் மாறுது. சரியா? ஆக இன்னைக்கு ஆண்டவர் எதை சிருஷ்டிக்கிறார் களி கூறுதலாக? சொல்லுங்க. எருசலேமை. எருசலேம்ங்கிறது என்னது? எருசலேம்ங்கிறது என்னது? ஒரு பட்டணம். ஒரு பட்டணம். அப்படி தானே? இப்போ இருக்கா எருசலேம்? இருக்கு தானே? எருசலேம்னா என்ன அர்த்தம்? அது சமாதானத்தின் பட்டணம், அமைதியின் பட்டணம், தாவீதோட நகரம், மகாராஜாவோட நகரம், அப்படியெல்லாம் எருசலேமுக்கு அர்த்தம் கொள்ளுகிற விதமாக இருக்குது. அது சமாதானத்தின் உறைவிடம், அமைதியின் உறைவிடம், அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இருக்கா? இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் பல வருஷங்களாக அங்கே யுத்த செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம்? கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் முதல்ல ஆண்டவர் உருவாக்கும் போது அந்த எருசலேம் பட்டணத்தில் அவர் தான் தெரிந்து கொண்ட ஜனங்கள் வாழ்வதற்கு தான் அந்த பட்டணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். ஜனங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதனால தான் இந்த வாக்குத்தத்தம் அப்படி தான் சொல்லியிருக்கு. நான் எருசலேமை களிகூறுதலாக சிருஷ்டிக்கிறேன். எருசலேம்ங்கிறது அந்த பட்டணம் மாத்திரம் இல்லை, பட்டணத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்கள். சபைனா சபை கட்டடம் இல்லை, சபைக்குள்ளே இருக்கிற நாம். அப்படி தானே? ஆக அந்த எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் களிகூறுதலாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் அதை களிகூறுதலின் பட்டணமாக என்ன செய்கிறாரு? சிருஷ்டிக்கிறார். ஆனால் இன்னைக்கு சாலமோன், தாவீது அவர்களெல்லாம் அந்த எருசலேம் இஸ்ரவேல் தேசத்தை ஆளும்போது அது அமைதியாக தான் இருந்தது. சாலமோனில் அந்த தேசம் ரொம்ப எப்படி செழிப்பாக இருந்தது, அமைதியாக இருந்தது. அப்படி தானே? அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் வேதத்தில், நமக்கு ஆதாரங்கள் இருக்குது. அப்போல்லாம் என்ன செஞ்சாங்க? ஜனங்கள் ஆண்டவரை முழுமையாக முழு மனதோடு தேடினாங்க, அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அப்பெல்லாம் அந்த தேசம் எப்படி இருந்தது? அமைதியாக இருந்தது. ராஜாக்கள் மாற மாற, இந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் மாறும்போது ராஜாக்களுடைய உபதேசங்களின்படி ஜனங்களுடைய பழக்க வழக்கமும் என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. அவங்க அப்படியே தேவனை விட்டு விலக ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் அந்த தேசத்தில் அமைதியே இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது. சரியா? ஆனால் அதற்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நம்மையும் ஆண்டவர் எப்படி தான் பார்க்குறாரு? எருசலேம் பட்டணத்தில் உள்ள பிள்ளைகளாய். ஏன்னா நம்ம அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படி தானே? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வாக்கு பண்ண பட்டணம் தான் எருசலேம். இப்போ நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதுனால நம்மையும் ஆண்டவர் எப்படி தான் பார்க்குறார்? களிகூறுதல் உள்ள ஜனங்களாய், களிகூர்ந்திருக்கும்படி நம்ம விரும்புகிறார். சரியா? அதனால்
இந்த கலிகூறுதல் எப்படி? பட்டணம் கலிகூர்ந்தா பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? களி கூறுவாங்க. பட்டணத்தில் நன்மையானவைகள் நடந்தால் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்படிதானா? இந்த எருசலேமை குறித்து நமக்கு வேதத்தில் நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் நான் ஒரு சில வசனங்களை மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏசாயா 62:6. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. எருசலேமே, அங்கே இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு? நீங்கள் அமைதியாகவே இருக்கக்கூடாது. அப்படி தானே சொல்லியிருக்கு. எடுத்துட்டிங்களா அந்த வசனம்? பகல் முழுவதும் முழுவதும் ஒரு காலும் மௌனமாக இராத யார்? ஜாமக்காரர்கள். அப்படி தானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைங்க அங்கே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அடுத்த வார்த்தை சொல்லுது, கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது, சும்மா இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். சரியா? கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? இது எருசலேமை குறித்து. அப்போ அங்கே இருக்கிற ஜனங்கள் இப்படி இருக்கணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். சரியா? அடுத்தது ஏசாயா 60:18. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பேன் என்று உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அழிவும் நாசமும் கேட்கப்பட மாட்டாது. நல்ல வசனம் தானே இது? சொல்லுங்க, நல்ல வசனம் தானே? வார்த்தைகள் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா? சொல்லுங்க. பாசிட்டிவாக இருக்கு. அப்படி தானே? அழிவும் நாசமும் பாசிட்டிவான வார்த்தைகளா? சொல்லுங்க. இல்லை, அது பாசிட்டிவ் இல்லை. ஆனால் அடுத்ததுலேயே என்ன தான் வருது? நெகட்டிவாக தான் வருது. கேட்கப்பட மாட்டாது. இப்போ 2 நெகட்டிவ் சேரும்போது அது என்னவாயிடுது? பாசிட்டிவ் ஆகிடுது. அப்படி தானே? அழிவும் நாசமும் கேட்கப்பட மாட்டாது. அடுத்தாப்புல உன் மதில்களை ரட்சிப்பு என்றும். எருசலேமில் ரட்சிப்பின் சத்தம் இருக்கணும், வாசலில் துதிகளின் சத்தம் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். சரியா? அப்போ எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற, எருசலேம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற நம்மிடத்துலையும் அதை என்ன செய்கிறார்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரியா? அப்படி தானே? அப்படி தானே அர்த்தம்? ஆமாம். அடுத்ததாக இன்னொரு வசனம், லூக்கா 24:49. பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். இப்போ எருசலேம் நகரம் எதற்குரிய நகரமாக இருக்கிறது? சொல்லுங்கள், இந்த சென்டென்ஸை வச்சு சொல்லுங்கள். உன்னத பலனை கொடுக்கிற நகரமாய். அப்படிதானே? அப்படிதானே அர்த்தம்? உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள்னா நீங்கள் வேற பட்டணத்துக்கு போகாதீங்கன்னு தானே அர்த்தம். அப்படிதானே? அப்போ உன்னத பலன் எங்கே கிடைக்குது? எருசலேமில் கிடைக்குது, கிடைக்க போகுது. அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? எருசலேமில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரியா? அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லுது. ஆக இந்த உன்னத பலன்னா என்னது? சொல்லுங்க. உன்னத பலன்னா என்னது? பரிசுத்த ஆவியானவர், உன்னதத்திலிருந்து வருகிற பலன். அப்படிதானே? அது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினால அல்ல, நம்ம சரீரத்தில் இருக்கிற ஸ்ட்ரென்த்துனால அல்ல. எங்கேருந்து வருது? உன்னதத்திலேருந்து, ஹெவன்லி ஸ்ட்ரென்த். அப்படிதானே? உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நீங்கள் நிரப்பப்படும் வரைக்கும், தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இந்த உன்னத பலனை பற்றி தான் நம்ம கொஞ்சம் நேரம் தியானிக்க இருக்கிறோம். சரியா? உன்னத பலன்னா என்னன்னு சொன்னோம்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையா?
தேவையா? தேவை. ஏன் தேவை? யார் அவர்? ஏன் நமக்கு தேவை? அவர் இருந்தால் நமக்கு என்னது, என்ன நன்மைகள் யாருக்காவது தெரியுமா? தேவபலன். இப்போ அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? சரியா? ஆவியானவர் நமக்கு தேவையா? ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? நம்ம எப்படி உருமாற்றம் அடைவோம்? நம்ம எப்படி கழிகூறுதலுக்குள்ளே போவோம்? அப்படிங்கிறத பற்றி கொஞ்ச நேரம் நம்ம அதை தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனில் ஒருத்தர், அப்படிதானே? பிதா, குமாரன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அப்புறம் பரிசுத்த ஆவி. ஆக இந்த திருத்துவத்தில் அவர் எத்தனை ஆளாக இருக்கிறாரு? எத்தனாவது ஆளாக இருக்கிறாரு? மூன்றாவது ஆளாக இருக்கிறார். அடுத்தது 2 கொரிந்தியர் 3:17 படி, 2 கொரிந்தியர் 3:17 படி கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். அப்போ ஆவியானவர் கர்த்தர், அப்படிதானே? ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், அவங்க 3 ஆளாய் இருக்கிறாங்க, அப்படிதானே? மூவரில் ஒருவராய் இருக்கிறார். சரியா? அடுத்தது யோவான் 16:7 இயேசு கிறிஸ்து ஆவியானவருக்கு ஒரு பெயர் சொல்லுங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இதில் இயேசு கிறிஸ்து தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு சீஷர்கள்ட்ட. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம். நான் போனாதான் யார் வருவா? அங்கே எப்படி கொடுத்துருக்கு? நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். அப்போ அதை நம்ம எப்படி சொல்கிறோம்? நான் போனால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார் அப்படின்னு தானே அர்த்தம். சரியா? நான் போனாதான் அவர் வருவார். தேற்றரவாளன்னா பரிசுத்த ஆவி, கம்ஃபர்டர், அப்படி தானே இங்கிலீஷில்? அப்படி தானே? நமக்கு எல்லா விதத்துலேயும் நம்மளை கம்ஃபர்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆள் நம்ம கூடவே இருந்தால் நல்லா இருக்கும்ல, அப்படி தானே? நமக்கு தேவையானதையெல்லாம் சொல்லி, நீ இப்படி போகாத, இப்படி செய், இது சரி, இது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இப்போ ஆள் இல்லை, அப்படி தானே? நம்ம யாரோ வாலிப பிள்ளைங்க யார் என்ன சொன்னாலும் நம்ம நம்பிடுறோம், கேட்டுடுறோம். திசை மாறி போனதுக்கப்புறம் உங்களை சொல்லலை, உலகத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்கள் பலர் அப்படி தான் இருக்கிறாங்க, அப்படி தானே? நமக்கு தெரியும். உங்கள் கூட படிக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நம்ம அப்படி ட்ராக் மாதிரி பிள்ளைங்களையெல்லாம் நம்ம பார்க்குறோம், அப்படி தானே? ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருந்தால் நமக்கு நிறைய காரியங்களை என்ன செய்வார்? சொல்லி தருவார். சரியா? அடுத்தது போதகர் பால்யாங்கிச்சோ அவர் சொல்கிறாரு பரிசுத்த ஆவியானவரை குறித்து, அவர் ஒரு தெய்வீக வாகனம். எப்படி? தெய்வீக வாகனம். வாகனம்னா வெஹிக்கிள். எப்படி அதை அப்படி சொல்கிறாருன்னா, பிதாவினிடத்திலிருந்து அன்பையும் இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து கிருபையையும் நம்மக்கிட்ட கொண்டு வர்றதும், சரியா, நம்மக்கிட்ட இருந்து ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் பரலோக சிங்காசனத்துக்கு கொண்டு போகிறது யார் தான்? இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அதனால் அவர் எப்படி சொல்கிறாரு? ஒரு தெய்வீக வாகனம் அப்படின்னு சொல்கிறார். இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? பார்க்க முடியுமா நம்மளால்? சொல்லுங்கள், பார்க்க முடியுமா? மண்டையாவது ஆட்டுங்கப்பா. பார்க்க முடியாது. சரியா? கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் என்ன பண்ண முடியும்? ஃபீல் பண்ண முடியும், அப்படி தானே? ஃபீல் பண்ண முடியும். தொட முடியுமா? தொட முடியுமா? முடியாது. நமக்குள்ளே இருக்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஃபீல் பண்ண முடியும், அப்படி தானே? இப்போ இங்கே நிறைய லைட்டு, ஃபேனு, ஏசி எல்லாம் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதுக்கு எது பேசிக்காக தேவை? கரண்ட்டு. இதை நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை. பார்த்துருக்கோமா? இல்லை. ஆனால் கரண்ட்டுனால தான் இது எல்லாமே ஒர்க் ஆகுது, அப்படி தானே? நம்மளும் குழுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அப்படி தானே? அதே போல் பரிசுத்த ஆவியானவரை நம்மளால் என்ன செய்ய முடியாது? கண்களால் பார்க்க முடியாது, தொட்டு பேச முடியாது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஃபீல் பண்ண முடியும். மற்றவங்க பார்க்கலாம், மற்றவங்களும் பார்க்கலாம்ல. நமக்குள்ளே இருந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் வைத்து இவங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட்டு வேற, அப்படி தானே? அப்படின்னா என்ன செய்யலாம்? கண்டு உணர முடியும். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நமக்கு ரொம்பவும் தேவை.
இந்த பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் நமக்கு ரொம்பவும் முக்கியம். அவரால் நிரப்பப்படுகிற அனுபவம் நமக்கு மிகவும் அவசியம். சரியா? பரிசுத்த ஆவியால் எல்லாரும் நிரப்பப்பட்டிருக்கிறீங்களா? நிரப்பப்பட்டிருக்கிறீங்களா? வாலிப பிள்ளைங்க நிரப்பப்பட்டிருக்கிறீங்களா? தெரியாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்களா? ஞானஸ்தானம் வாங்கினவங்கெல்லாம் கை தூக்குங்க. எல்லாரும் 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 ஞானஸ்தானம் வாங்கினவங்களாம் கை தூக்குங்க. ஐயா அதுக்காவது நல்லா தூக்குங்களேன். ஓகே, வெரி குட். சரி, ஞானஸ்தானம் வாங்குறதுக்கு ஒரு சிலருக்கு வயசு இன்னும் வரல, அப்படி தானம்மா? ஆமாம், ஆனால் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அடுத்த ஸ்டெப் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் அபிஷேகம், அப்படி தானே? ஆவியானவருடைய நிரப்பப்படுதல். அதுதான் நமக்கு இன்னைக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவை. சரியா? ஏன் ஆவியானவர் தேவை அப்படின்னா 1 கொரிந்தியர் 12:3 எடுங்களேன். 1 கொரிந்தியர் 12:3. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்றும் சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அந்த லாஸ்ட் லைன் மட்டும் வாசிங்க. பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆமென். பரிசுத்த ஆவி இருந்தாதான், நமக்குள்ளே இருந்தாதான் இயேசுவை நம்ம எப்படி சொல்ல முடியுமா? அவர் தான் கர்த்தர் அப்படின்னு சொல்றதுக்கே நமக்கு யார் தேவை? பரிசுத்த ஆவி. இப்போ நீங்கள்லாம் ஆலயத்துக்குள்ள அமைதியாக உட்கார்ந்துருக்கிறீங்க பார்த்தீங்களா? அமைதியாக உட்கார்ந்துருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் இப்படி அமைதியாக இருக்க முடியுமா? ஆமாம், இந்த வசனத்தின் படி சொல்கிறேன். இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுகிறதற்கு நமக்கு என்ன ஸ்பிரிட்டு தேவை? ஹோலி ஸ்பிரிட் தேவை, வசனத்தின்படி. சரியா? அப்படின்னா நம்ம தைரியமாக சொல்லுவோம். கைகளை உயர்த்த சொன்னால் உயர்த்துவோம். சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்வோம்? கைகளை உயர்த்துவோம். வாயை மூடிட்டு அமைதியாக இருக்க மாட்டோம். உங்கள் வயதில் நாங்களும் உங்கள் வயதுலலாம் ரட்சிப்பே பரல. சரியா? திருமணமாகி ஒரு இங்கே சென்னைக்கு வந்த புதிதில் என்ன கூட்டிகிட்டு போனவங்க, இந்த சென்னை பட்டணத்தை பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. என்ன எங்கள் வீட்டில் இருக்கிற என்னோடய பிரதர் இன்லாவோட நான் ஏஜி சர்ச் போயிருக்கிறேன், லிட்டில் மவுண்டில். அப்போ அது அவ்வளோ பெரிய சர்ச்சில் எல்லாரும் கைதட்டி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது நான் கையை உயர்த்துறதுக்கே ரொம்ப வெட்கப்படுவேன். கையை தூக்க மாட்டேன், கை தட்ட மாட்டேன். அப்படியே கொஞ்ச நாள் அவங்களோட அமைதியாக தான் இருந்தேன். சரியா? அங்கே போக போக ஒரு 2 தடவை 3 தடவை தான் அந்த சர்ச்சுக்கு போனேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு அந்த சத்தியங்களை கேட்க, வசனங்களை படிக்கும்போது நம்ம ஏன் கை தூக்கக்கூடாது? எதுக்கு வெட்கப்படுறோம்? அவர் தான் ஆண்டவர், ரட்சகர். அவர் தான் எல்லாத்தையும் நமக்கு நான் கத்தோலிக்க பாரம்பரியத்திலேருந்து வந்தேன். அங்கே இருந்த வழிபாடுகளுக்கும் இதுக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசத்தை நான் உணர்ந்ததுக்கப்புறம் என்ன அறியாமலே நான் அதுக்கப்புறம் அவங்களோட போகும்போது கைத்தட்டி பாடவும், கைகளை உயர்த்தி துதிக்கவும் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். நீங்களும் அதே மாதிரி செய்கிறத நாங்களும் இந்த ஆலயத்தில் கண்டுகளிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமாம், அதனால் பரிசுத்த ஆவியால் அன்றி யாருமே இயேசுவை எப்படி சொல்ல முடியாதான்? கர்த்தர் என்று சொல்ல முடியாது. சரியா? அடுத்தது அப்போஸ்தலர் 7:55. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு 7:55 சேவான், அப்படிதானே? சேவானை கல்லால் எறிந்து அங்கே கொலை செய்கிறதுக்கு நிற்கிறாங்க, அப்படிதானே? அப்போ 7:55 முதல்ல என்ன சொல்லியிருக்கு? சேவான் பரிசுத்த ஆவியினாலே, அப்படிதானே? ஆவியினாலே நிறைந்தவராய் வானத்தை என்ன செய்கிறாரு? அண்ணாந்து பார்க்குறாரு. அங்கே என்னத்தை பார்க்குறாரு? தேவனுடைய வலது பாரிசத்தில் மனுஷகுமாரனாகிய இயேசு நிற்கிறதையும், அடுத்தது தேவனுடைய மகிமையையும்
வானங்கள் திறந்திருக்கிறதே சேவான் என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. ஆக இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவி தேவை. சரியா? சேவான் பார்த்தது போல் நம்மளும் பார்க்கணும், மகிமையை பார்க்கணும், வானங்கள் திறக்கிறத நம்ம கண்களால் பார்க்கணுன்னா நம்ம பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்யணும்? நிரப்பப்பட வேண்டும். சரியா? இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? யார் இதை நமக்கு தருவா? பரிசுத்த ஆவியானவரை பிதாவாகிய தேவன் தான் நமக்கு என்ன செய்ய முடியும்? அதை கொடுக்க முடியும். அப்படிதானா? அது நம்ம எந்த முயற்சியும் செஞ்சு என்ன செய்ய முடியாது. நம்மளுடைய அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம், நம்ம வாஞ்சை ரொம்ப முக்கியம், நம்மளுடைய விருப்பம் ரொம்ப முக்கியம். அடுத்தாப்புல அது பரலோகத்திலிருந்து தான் ஊற்றப்படுது. அப்படிதானே? அதனால் இதை முதல்ல நம்ம நம்பணும். பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். அவர் எனக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்பணும். இந்த ஆவியானவருடைய பலத்தினால நான் எல்லாவற்றையும் மிதித்து நொறுக்கி மேலே எழும்பி போவேன், பிசாசுடைய காரியங்களெல்லாம் என்னால் அழிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல என்ன செய்ய முடியும்? செய்யணும், நம்பணும், விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும், இதை நம்புகிறவங்களுக்கு தான் கிடைக்கும். இதை வியாக்கியானம் பண்ணுறவங்களுக்கோ ஆர்கியூ பண்ணுறவங்களுக்கோ இது கிடைக்காது. சரியா? இதுன்னே சொல்லக்கூடாது. இது அவர் ஒரு ஆள், அப்படி தான் ஆள் தத்துவமானவர். இது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே வரணும்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த காரியங்களையெல்லாம் விசுவாசிக்கணும், நம்பணும். சரியா? உங்களுக்கு வேணுமா பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல்? வேணும் தானே? வாலிப பிள்ளைங்களுக்கு வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? வாலிப பிள்ளைங்களுக்கு ஒருத்தர் கூட எல்லார் சார்பாகவும் சத்தமாக சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். வாலிப பிள்ளைங்க சார்பாக ரெப்ரசன்டேட்டிவாக ஒருத்தர் சத்தமாக எங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் பாப்பா. ரெப்ரசன்டேட்டிவாக கூட ஒருத்தர் இல்லையே. சரி, உங்கள் சார்பாக நாங்களே சொல்லிடுறோம். பெற்றோர்கள், வாலிபர்கள்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற நாங்கள்லாம் சொல்கிறோம், எங்கள் வாலிப பிள்ளைங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் வேண்டும். சிம்சோன் பற்றி நமக்கு தெரியும், அப்படி தானே? தெரியுமா? சொல்லுங்கள் பாப்பா, சிம்சோனை பற்றி. சிம்சோன் என்ன பண்ணார்? சொல்லுங்க. அவங்க தான் ஆண்டி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாட்டி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எடுங்க, நியாயாதிபதி 14:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் போதும். ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் இறங்கினதினால், பலமாய் இறங்கினதினால் எதை கிழித்து போட்டானா? அதுக்கு முன்னாடி சிங்கம், அப்படிதானே? ஒரு பால சிங்கம் அப்படின்னு இருக்கு வசனத்தில், முந்தின வசனத்தில். அதை சிங்கத்தை எப்படி கிழிக்கிறாராம்? ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல். ஆட்டுக்குட்டியை நம்மளால் கிழிக்க முடியுமா? சொல்லுங்களேன். ஆட்டுக்குட்டி போகுது நம்ம முன்னாடி, கோழி போகுது, கோழியை பிடிச்சி கிழிச்சிருவோமா? முடியாதுல்ல. ஆனால் அங்கே என்ன சொல்லியிருக்கு? அது ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது லகுவானது. அதுபோல் சிம்சோன் எதை கிழிச்சிருக்காரு? சிங்கத்தை கிழிச்சிருக்கிறார். எதனால்? கர்த்தருடைய ஆவி அவர் மேல் வல்லமையாய் பலமாய் இறங்கினதினால. சரியா? அடுத்தது அதே சிம்சோன் 15:14 பாருங்க. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்டர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. சரியா? அவன் சிம்சோனை என்ன செஞ்சிருக்கிறாங்க? கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய ஆவி இறங்கினதுனால யாரும் கட்டவிழ்த்து விடலை. அவரே என்ன செஞ்சிட்டாரு? அவருடைய கைகளில் இருந்த இந்த கட்டுகளெல்லாம், புயத்தில் இருந்த கட்டுகளெல்லாம் என்ன செய்து? நெருப்பு பட்டது போல அறுபட்டு விழுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆக அடுத்து 15 பார்த்தீங்கன்னா 15:15 ஒரு கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பை கொண்டு எத்தனை பேரை கொன்றான்னு போட்டிருக்கு?
1000 பேரை கொன்றான். இது எல்லாமே சிம்சோன் தன்னுடைய சொந்த பலத்தினால செய்யலை. அவர் ஜிம் பாடியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் எதுவுமே நமக்கு போடலை, அப்படி தானே? அவர் உடம்ப ஃபிட்டாக வைச்சிருக்காக இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கணுக்காக எதுவுமே அவர் சாப்பிட்டதாகவோ எதுவுமே போடல, அப்படி தானே? ஆனாலும் கர்த்தருடைய ஆவி அவர் மேலே இறங்கினதுனால இந்த காரியங்களை எல்லாம் சிம்சோனால் என்ன செய்ய முடிந்தது. சரியா? இப்போ நமக்குள்ளேயும் அந்த அபிஷேகம் இருந்ததுன்னா நாமளே என்ன செய்வோம்? அசாதாரணமான காரியங்களை செய்வோம். நம்ம சாதாரணமானவங்க தான். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு, நம்மளை பார்க்குறவங்களுக்கு நம்ம எப்படி தான் தெரிவோம்? சாதாரணமாக தான் தெரிவோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தாருன்னா நாம் செய்கிற காரியம் எப்படி இருக்குமா? அசாதாரணமாக இருக்கும். சரியா? என்ன வசனம் சொல்லுகிறது? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அப்படி தானே? அந்த வார்த்தை உண்மைதானே? ஆமாம், என்னுடைய பலம் இல்லை, என் ஞானம் இல்லை, என் மூளை இல்லை, என் படிப்பு இல்லை, என் திறமை இல்லை, என்னுடைய சொந்த எதுவுமே இல்லை. கர்த்தர் என் மேலே இருக்கிற கர்த்தருடைய ஆவியினாலே நான் என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் செய்ய முடியும். சாதாரணமாக இருக்கிற நான் என்ன செய்ய முடியும்? அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம முதல்ல என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அப்புறம் இப்படி சொல்லணும் வாயை திறந்து, அதுக்கப்புறம் செய்வோம் நம்ம. ஓகேவா? அடுத்தாப்புல இந்த சிம்சோனுக்குள்ளே இருந்த ஆவியானவர் நிரந்தரமாக என்ன செய்யலை? தங்கலை அவர்கிட்ட. அப்போ நீங்கள் அந்த இப்போ நியாயாதிபதிகள் புக்கில் வாசித்து பார்த்தீங்கன்னா வருவார் போவார். அந்த காரியம் முடிஞ்சோன்னா ஆவியானவர் என்ன செஞ்சிடுவார்? போயிடுவார். அடுத்து எங்கே தேவைப்படுதோ அங்கே வருவார். அப்படி தான் அந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சரியா? ஆனால் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். நமக்குள்ளே ஆவியானவர் வந்து போகிறவராக அல்ல, நமக்குள்ளே நிரந்தரமாய் வாசம் பண்ணுகிறார், அப்படி தானே? ஆமென். நிரந்தரமாய் வாசம் பண்ண விரும்புகிறார். யாரெல்லாம் விரும்பி கூப்பிடுறாங்களோ அவங்கக்கிட்ட விரும்பி வாசம் பண்ணுகிறார். சரியா? அதனால் நம்ம இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை, ஆவியானவருடைய நிரப்புதலை நம்ம என்ன செய்யணும்? எப்படியாகிலும் பெற்றுக்கொள்ளணும். மண்டியிட்டு பெற்றுக்கொள்ளுவீங்களோ, முழங்கால் படியிட்டு, உருண்டு பிறண்டு, எப்படி நம்ம அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுமோ அப்படி நம்ம என்ன செஞ்சுக்கணும்? பெற்றுக்கொள்ளணும். நிரப்பப்பட்ட அனுபவம் உள்ளவங்களாக நம்ம இருக்கணும். நம்ம வெளியே சாதாரணமாக தான் தெரிவோம், ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட், இன்னர் ஸ்பிரிட், அப்படி தானே? அது நம்மளை எப்படி மாற்றும்? பலவானாய் மாற்றும். சரியா? அடுத்தாப்புல இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருந்தால் அடுத்து நம்மக்கிட்ட எந்த காரியம் வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 5:5 பாருங்க. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். பரிசுத்த ஆவியினால என்ன ஊற்றப்பட்டிருக்கு நம்ம இருதயத்தில்? சொல்லுங்க. என்ன அன்பு? தேவ அன்பு. தேவ அன்பு, தெய்வீக அன்பு. அது ஏதாவது ஏமாற்றுமா? அன்பு, அன்புக்கு ஒரு அதிகாரமே கொடுத்துருக்கு, அப்படிதானா? எங்கே இருக்கு? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். நம்ம நிறைய தடவை வாசித்திருப்போம், கேள்வி கேட்டிருப்போம், மனப்பாடம் கூட பண்ணியிருந்திருக்கலாம். சரியா? அன்புக்கென்று ஒரு அதிகாரமே இருக்குது. அந்த அன்பு என்ன செய்யாது? தன்னலம் நாடாது, தற்புகளை தேடாது, அப்படி தானே? எடுங்க 1 கொரிந்தியர் 13 எடுங்க. அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷையினாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது விலகி போகும். இல்லை 1 கொரிந்தியர் 13:4. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. போதும். 4லிருந்து 8 முடிய இந்த வசனங்கள் நம்ம நிறைய தடவை படிச்சிருப்போம், அப்படிதானா? இந்த அன்பு நம்மக்கிட்ட இருக்கணும்னா கூட நமக்கு யாரோட சப்போர்ட் தேவை? பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் இந்த அன்பு நம்மக்கிட்ட இருக்காது.
இந்த அன்பு, அதாவது இதில் கொடுத்துருக்கிற இந்த கேரக்டர், அன்பு, தற்புகழ்ச்சி, தன்னை புகழாது. நம்ம நான் அதை விரும்புவோம்ல, நம்மளை யாராவது துதி பாடிக்கிட்டே இருக்கணும், அப்படி தானே விரும்புவோம். அது மனுஷ இயல்பு. பரிசுத்தாவியானவர் வந்தால் நம்ம அதை விரும்ப மாட்டோம். நமக்கு அப்படி சொல்கிறவங்கள பிடிக்காது, அப்படி தானே? அவங்க தப்பாக பேசுகிறாங்க, நமக்கே அது அந்த உணர்வு வந்துடும். இது அதாவது முகத்துக்கு முன்பாக பேசி முதுகுக்கு பின்பாக பேசுவாங்க பாருங்கள் நிறைய பேர். அப்படி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். சரியா? ஆக அன்புக்கு பொறாமை இல்லை. இதுவும் நம்மகிட்ட இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இருக்குது, எல்லார்கிட்டையும் இருக்குது. சரியா? அன்புக்கு பொறாமை இல்லை. நம்மக்கிட்ட பொறாமை இருக்குன்னா நம்மகிட்ட என்ன அன்பு இல்லாது? தேவ அன்பு இல்லை. சரியா? நம்ம ஒருத்தரை பார்த்து, ஒருத்தர் முன்னேறதை பார்த்து, ஒருத்தர் நல்ல இருக்கிறத பார்த்து நம்ம பொறாமைப்படுறோம்னா நம்மகிட்ட இருக்கிறது தேவ அன்பு இல்லை. அடுத்தாப்புல நமக்கு ஃபேவர் பண்ணுறவங்களையே நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் பாருங்கள். நம்மளை நல்ல நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, நம்ம பேசுகிறத சரின்னு சொல்கிறவங்க, நம்ம செய்கிறத சரின்னு சொல்கிறவங்க, இதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், அப்படி தானே? அவங்க நமக்கும் சரின்னு சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொருத்தருக்கும் சரின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த கேரக்டர். நம்ம இந்த மாதிரி ஃபேவரெல்லாம் நம்ம விரும்புவோம். யாராவது அப்படி நம்மளை மாற்றி பேசிட்டாங்க, நீங்கள் சொல்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எப்படி ஆகிடுவோம்? டவுன் ஆகிடுவோம். சரியா? இந்த மாதிரி நடக்கலையா உங்களுக்கு? நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா நாங்கள் இப்படி இல்லை, இந்த வழியாகவே நாங்கள் வரலன்ற மாதிரில இருக்குது. இப்படி அனுபவப்பட்டதே கிடையாதா? அனுபவப்பட்டிருப்போம், இல்லை அனுபவப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் ஹோலி ஸ்பிரிட் வந்தால் இந்த அப் அண்ட் டவுன்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை, அப்படி தானே? தேவ அன்பு நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம செய்கிறது நமக்கு சரி, நம்மளை யாரும் உயர்த்தி பேசணும் தாழ்த்தி பேசணும் நம்ம நினைக்கவும் மாட்டோம். அது நம்மளை எதுவுமே செய்யாது, அப்படி தானே? ஆமேன். அடுத்தது, அன்பு இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது. சரியா? இப்போ இந்த கேரக்டர்லாம் நம்மகிட்ட இருந்ததுன்னா நம்மகிட்ட பரிசுத்தாவியானவருடைய இல்லை, பரிசுத்தாவியானவர் இல்லை. பரிசுத்தாவியானவர் இருந்தால் அன்பு என்னது? இந்த மாதிரி தான் இருக்கும். தற்புகளை நாடாது, அயோக்கியமானதை செய்யாது, பொறாமைப்படாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் நம்புனா அது ஏமாளி தானே? சொல்லுங்க. சகலத்தையும் நம்புனா ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நம்ம எவ்வளோ பொய் சொல்லி எவ்வளோ காரியங்களை செஞ்சுருப்போம் இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்கிட்ட அது நம்பும். ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு ஃபேவராக தான் எல்லாம் செய்வாங்க, சரியாக தான் செய்வாங்கன்னு அது நம்பும், அப்படி தானே? அப்படி தான் சிறு குழந்தையை போல் சகலத்தையும் நம்புகிறவங்களா, சகலத்தையும் தாங்குறவங்களா. சகலத்தையும் தாங்குதுன்னா அதுக்கு ஒரு முதிர்ச்சி இருக்கணும், அப்படி தானே? அது பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருந்தால் தான் அந்த அன்பு நமக்குள்ள ஊற்றப்படும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து இப்படி தானே நம்மளை அன்பு செய்து கொண்டு இருக்கிறார், அப்படி தானே? நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரில் இருக்கிறோம், அப்படி தானே? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறோம். நம்ம ஒரு வீட்டில் இருக்கிற 4 பேரையே நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து, இப்போ நம்ம இந்த சபையில் ஒரு 50 பேர் 40 பேர் இருக்கிறோம் இந்த இடத்துல, சரியா? நம்ம 40 பேரும் 40 கேரக்டரில் இருக்கிறோம் இல்லையா? அப்படி தானே? 40 பேரும் 40 எண்ணங்களோடு 40 சூழ்நிலைகளில் இருக்கிறோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன செய்கிறாரு? சகித்து கொண்டு இருக்கிறார், அப்படி தானே? நம்மளுடைய பாவங்களை, நம்மளுடைய குற்றம் குறைகளை எல்லாம் அவர் என்ன செய்கிறாரு? சகித்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா அவர்கிட்ட இருந்தது தேவ அன்பு. அவர்கிட்ட இருக்கிறது என்னது? தேவ அன்பு. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வோமே ஆனால் நம்மக்கிட்டே இந்த அன்பு என்ன செய்யும்? கிடைக்கும். இந்த அன்பு நம்ம இருதயத்திலையும் ஊற்றப்படும். இயேசு கிறிஸ்து அதை செஞ்சு காமிச்சார், அப்படி தானே? இப்போ நம்ம அவரை விசுவாசிக்கிறோம், கண்ணால் பார்க்கல, விசுவாசிக்கிறோம். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் சீஷர்களை அப்படி தான் அன்பு செய்தார், அப்படி தானே? எல்லாருக்கும் ஒரே விதமான அன்பு. மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த யோவானை எப்படி அன்பு செய்தாரோ அப்படித்தான் மறுதலிக்கிற சீமோனையும் பேதுருவையும் என்ன செஞ்சார்? அன்பு செய்தார், அப்படி தானே? அவருக்கு தெரியும் யூதாஸ் இஸ்காரியத்து காட்டி கொடுக்க போகிறாருன்னு தெரியும். ஆனால் அவரையும் அன்பு செய்தாரா இல்லையா? சிநேகிதனேன்னு சொன்னாரா இல்லையா? ஆக அந்த இயேசு கிறிஸ்துடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படணும்னா பரிசுத்தாவி நமக்குள்ள வாசம் பண்ண வேண்டும். பரிசுத்தாவி நமக்குள்ள
வாசம் பண்ணனா தான் நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி அன்பு செய்வோம், பொறாமை இல்லாமல் அன்பு செய்வோம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செய்வோம். இந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செய்கிறது தான் ரொம்ப இது இல்லையா, கிரேட். அப்படி தானே? நான் இதை கொடுத்தா இதை தருவாங்க, நான் இப்படி கொடுத்தா இப்படி இருப்பாங்க, அவங்க இப்படி பண்ணுவாங்க, அதனால் நான் இப்படி பண்ணிக்கிறேன். இது கிடையாது, இது அன்பு கிடையாது. சரியா? நம்ம வந்து எதையும் எதிர்பார்க்காம செய்கிறது தான் என்னது அன்பு. சரியா? நான் இப்படி இருந்தால் அவங்க எனக்கு எவ்வளோ ஃபேவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எதையும் எதிர்பார்க்காம, தற்புகழ்ச்சி தேடாமல், பொறாமை இல்லாமல், அயோக்கியமானதை செய்யாமல் இருக்கிற அன்பு தான் என்ன அன்பு? தேவ அன்பு. எப்படி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பட்சபாதம் இல்லையோ அப்படி நம்மளும் என்ன செய்யணும்? எல்லாரிடத்துலையும் பட்சபாதம் இல்லாத அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் தான் அந்த அன்பை நம்ம என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும். சரியா? இந்த அபிஷேகம் நமக்கு தேவையா இல்லையா? நம்மளுடைய கேரக்டரை மாற்றுகிற, நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற இந்த அபிஷேகம் நமக்கு தேவை. அப்படி தானே? தேவை தானே? அடுத்ததாக கடைசியாக எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து. சரியா? நமக்கு எல்லா விதத்துலையும் முன்மாதிரியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் மேலே இருந்த அபிஷேகம் ஒரு ஆனந்த தைல அபிஷேகம். என்ன அபிஷேகம்? ஆனந்த தைல அபிஷேகம். சங்கீதம் 45:7 நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆனந்த தைல அபிஷேகம் அப்படின்னா என்னது அப்படின்னா, எப்பவும் சந்தோஷமா இருக்கிறது, எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருக்கிறது. யாராலையும் நம்ம சந்தோஷத்தை என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உலகத்தால் கொடுக்க முடியாத, எடுக்க முடியாத சமாதானம், சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தர்றேன். ஏன்னா அவர் அப்படி இருக்கிறார். அவர்கிட்ட இருக்கிறத அந்த ஆனந்த தைல அபிஷேகங்கிறது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பது. இயேசு கிறிஸ்துடைய அற்புதங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் அவர் என்ன செய்கிறாரு? ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்படிதானே? 5 அப்போ 2 மீன் அந்த சம்பவமாக இருக்கட்டும், ஏன் அவருடைய லாசர், அப்படிதானே, லாசருடைய இறப்பில் கூட கல்லறைக்கு முன்னாடி நின்று என்ன தான் சொல்கிறாரு? பிதாவே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படிதானே சொல்லிட்டு தான் அவர் லாசருவே வெளியே வா, நீர் எனக்கு என்னுடைய விண்ணப்பத்துக்கு நீர் செவி கொடுக்கிறீர் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த அற்புதத்தை செய்வார். ஆக எல்லா வேளையிலையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அதுதான் ஆனந்த தைல அபிஷேகம். சரியா? நம்ம வந்து எப்போவுமே கிறிஸ்துவோடைய வாழ்க்கை வந்து ஒரு உயர்ந்த மலை மேலே இருக்கிறது போல் நம்ம இருக்கணும். சரியா? உயர்ந்த மலையில், சரியா, கண் மலையில், சரியா, அதில் இருந்தால் அந்த மலை அடிவாரத்தில் நிறைய சத்தங்கள் இருக்கும். அப்படி தானே இருக்கும் தானே? அதெல்லாம் நமக்கு கேட்குமா என்ன? உச்சியில் இருக்கிறவங்களுக்கு கேட்காது. அது நம்மளை ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா? இல்லை, பண்ணாது. நிறைய சம்பவங்கள் நடக்கும். மனுஷங்க, மிருகங்கள் எல்லாமே கீழே இருந்து கூச்சல் போடுவாங்க. என்ன வேணாலும் பண்ணட்டும், நம்ம உச்சியில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரிய போகுது இல்லையா? அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கணும். சரியா? எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நான் வந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுதான் ஆனந்த தைல அபிஷேகம். இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த அபிஷேகம் அதுதான் அது நம்மக்கிட்டே இருக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்துவை அப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஏசப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமா இல்லையா? அதனால் அந்த அபிஷேகம் நம்மக்கிட்டையும் என்ன செய்யணும்? இருக்கணும். ஏன்னா லூக்கா 10:21 இயேசு வந்து ஆவியிலே களி கூர்ந்தார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அடுத்தது அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, ஆவியிலே களி கூர்ந்தார் அப்படின்னு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். புரியுதா? இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவன் அபிஷேகம் பண்ணினார். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், தேவன் தான் இந்த பரிசுத்த ஆவியை எனக்குள்ளே ஊற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல விசுவாசிக்கணும். சரியா?
தேவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செஞ்சார்? அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த அபிஷேகம்தான் அவருடைய ஊழிய பாதையில் இவ்வளவு வல்லமையான காரியங்களை செய்து கடைசி வரைக்கும் பிதாவுடைய சித்தத்தை என்ன செய்தது? நிறைவேற வைத்தது. அதனால் நாம் என்ன செய்கிறோம்? இந்த வல்லமையினால் நம்ம என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். அபிஷேகத்துக்கு பெற்றுக்கொள்றதுல நம்ம எப்படி இருக்கணும்? பெற்றுக்கொள்வதில் எப்படி இருக்கணும்? தாகம் உள்ளவர்களாக இருக்கணும், விருப்பம் உள்ளவங்களாக இருக்கணும், அதை கேட்கணும். விரும்பி கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? விரும்பி கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம தவறான வழியில் போக மாட்டோம். சரியா? ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் தான் இந்த சத்தியத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை, அப்படி தானே? சத்திய ஆவியானவர், கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் அப்படின்னு இருக்குது. நமக்கு ஜெபிக்கிறதுக்கு கூட இந்த ஆவியானவர் தான் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும்? உதவி செய்ய முடியும். நம்ம இந்த நேரத்தில் ஒரு சில நிமிடங்கள் இந்த ஆவியானவரை நம்ம கொஞ்சம் வரவேற்று பெற்றுக்கொள்ளலாமா? தயாராக இருக்கிறீங்களா? எழுந்துருங்க பார்ப்போம். யாரும் அங்கேயும் இங்கேயும் பார்க்கக்கூடாது. எல்லாரும் கண்ணை மூடணும். கண்ணை மூடணும். என் பக்கத்தில் இவங்க தான் இருக்கிறாங்கலாம் யாரும் யோசிக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு தெரியுது பக்கத்தில் இவங்க தான் இருக்கிறாங்க, நான் இத்தனாவது ரோவில் தான் நின்றுட்டுருக்கேன்னா நீங்கள் முழுமையாக இந்த ஆலயத்துக்குள்ளே இந்த ஆராதனையில் இல்லைன்னு அர்த்தம். சரியா? அப்படி தெரியக்கூடாது. யாருக்கெல்லாம் இந்த அபிஷேகம் வேணும்? சரியா? ஆவியானவருடைய சிறு பிள்ளைங்க மேலையெல்லாம் அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டு வருது இந்த நாட்களில். இந்த கடைசி நாட்களில் இந்த அபிஷேகம் இல்லைன்னா நம்மளால் நிற்கவே முடியாது. நம்ம நிற்கணும். நம்ம ஆண்டவருக்காக ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தணும். அப்படி தானே? நம்ம வாழுகிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் நம்ம ஒரு சாட்சியாக நிற்கணும்னா ஆவியானவருடைய பலன் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் முதல்ல நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும். கண்ணை மூடுங்க எல்லாரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களோடு இவ்வளோ நேரம் பேசினீரே, உமக்கு நன்றி. இதோ தகப்பனே, நாங்கள் சபையாராக இந்த இடத்துல உம்மை நோக்கி பார்க்குறோம்ப்பா. சிறு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, ஆண்டவரே வயோதிகர்கள், ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துல நிற்கிறோம், உங்களை பார்க்குறோம்ப்பா. நீங்கள் தான் எங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும், நீங்கள் தான் எங்கள் சுபாவத்தை மாற்ற முடியும்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதற்கு எங்கள் பலத்தினால ஒன்றுமே முடியாது ஆண்டவரே. நாங்கள் எத்தனையோ தடவை இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் நாங்கள் யோசித்து பார்த்துட்டோம், முயற்சி செய்து பார்த்துட்டோம். ஆனாலும் எங்களால் முடியலைப்பா. இன்றைக்கி ஆண்டவரே நாங்கள் ஒரு விஷயம் உங்கள் முகத்தை நோக்கி பார்க்குறோம், உங்களை கெஞ்சி கேட்கிறோம். நீங்கள் எப்படி தகப்பனே நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தீரோ, ஆமாண்டவரே அப்படியே நாங்களும் நன்மை செய்கிறவர்களாக இந்த பூமியில் நடக்கணுமே. அதற்கு உமக்குள்ளே இருந்த அந்த அபிஷேகம் இந்த நாளிலும் எங்களுக்கு நீங்கள் தர வேண்டுமா? நாங்கள் ஒரு விஷயம் உங்கள் கரத்தை நோக்கி பார்க்குறோம்ப்பா. பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்துடைய கிருபை, இதைகளெல்லாம் நாங்கள் அனுபவிக்கணும்னா, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துடைய கிருபையை நாங்கள் அனுபவிக்கணும்னா ஆவியானவருடைய ஐக்கியம் எங்களுக்கு வேணும் ஐயா. ஆமாண்டவரே ஏசப்பா, ஒரு விசை உங்கள் முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்குறோம். எங்கள் குற்றம் குறைகளையெல்லாம் கழுவுங்க, எங்கள் குற்றம் குறைகளையெல்லாம் கழுவுங்க. மீறுதல்களையெல்லாம் நீங்கி சுத்திகரிங்கப்பா, மீறுதல்களையெல்லாம் நீங்கி சுத்திகரிங்கப்பா. ஓ ஹாலே லூயா. ஓ கழுவின பாத்திரமாய், உள்ளும் புறம்பும் தூய்மையாக்கப்பட்ட பாத்திரமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் இந்த நேரத்தில் மாற்றுங்கப்பா. ஓ ஹாலே லூயா. ஆவியானவரே நீங்கள் சுத்திகரிங்கப்பா, நீங்கள் சுத்திகரிங்க. இதோ இந்த இடத்துல தகப்பனே, யாரெல்லாம் உம்மை நோக்கி உம்மை வாஞ்சிக்கிறாங்களோ, நீங்கள் எங்களுக்கு வேணும் ஆவியானவரே, எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க, என்னோட தங்குங்க, எனக்கு எல்லாமாய் நீங்கள் இருங்கன்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை நோக்கி கூப்பிடுறாங்களோ அந்த இருதயத்துக்குள்ளே வாங்கப்பா. அந்த இருதயத்துக்குள்ளே உங்கள் அன்பு ஊற்றப்படட்டும்ப்பா. ஆவியானவருடைய அன்பு ஊற்றப்படட்டும், ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த நாளிலே ஊற்றப்படட்டும் ஐயா.
ஐயா. ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். ஆவியானவரே, உம்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம், விரும்பி அழைக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, உம்மை விரும்பி அழைக்கிறோம். இந்த இடத்துல தகப்பனே, நாங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாய், நாங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாய், உமக்கு சாட்சியாய் நிற்கும்படியாய், அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியாய் உம்முடைய பலன் எங்களை இந்த நாளிலே நிரப்பட்டும் ஐயா. நிரப்பட்டும், நிரப்பட்டும். உன்னத பலன், உன்னத பலன் எங்களை நிரப்பி ஆட்கொண்டு நடத்தட்டும் ஐயா. ஓ ஹல்லேலூயா. ஆனந்த தைல அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம், எப்பொழுதும் அபிஷேகம், எப்பொழுதும் சந்தோஷம், எப்பொழுதும் துதி, எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாய் எங்கள் வாழ்க்கை மாறணுமே. ஆமாண்டவரே, அதற்கு உங்க அபிஷேகம் தேவையே. ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க, ஊற்றுங்க. இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களே ராஜா. ஓ தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னீங்களே. வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஓடச் செய்வேன் சொன்னீங்களேப்பா. இதோ வறண்டு போய் இருக்கிற எங்க ஆத்துமா குளிர்ந்து போகத்தக்கதாய் உங்க ஆவி ஊற்றப்படட்டும், உங்க ஆவி ஊற்றப்படட்டும் அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆத்துமாவிலே கம்பீரம் உள்ளவர்களாய், ஆத்துமாவிலே களிப்புள்ளவர்களாய் எங்களை நீங்க மாற்றுவதற்கு உங்க அபிஷேகம் வேணுமே. நாங்க மாறதுக்கு உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவையப்பா. ஊற்றுங்க, ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே, எங்கள் மேல் ஊற்றப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இதோ உம்மை விரும்பி அழைக்கிற, ஓமை விரும்பி அழைக்கிற தாகம் உள்ளவர்கள் மேல நீங்க ஆண்டவரே உங்க அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஓ லீகபா ரே மாதரேபோ லீகபா ஷபலபரபா ஓ ரீக்கடடதரபா. ஓ ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு இந்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்வேன். அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணணும், அவரை நான் சுமந்து கொண்டு செல்லணும் அப்படின்னு விரும்புறவங்க ஓ ரீகபா தரபா லீமா லேஷேபோ ரேஹே தே ரேகபோ ரீக்கடடதரபா ஓ ரீகதல ரபா தரபா. ஓ உங்க மகிமையை நாங்க பார்க்கணும்பா, பரலோகத்தை நாங்க பார்க்கணும்பே. ஓ பிதாவின் வலது பாரசத்தில் நிற்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்க பார்க்கணுமே, உம்மை நாங்க ருசிக்கணுமே. ஓ அப்படிப்பட்ட அனுபவம் எங்களுக்கு தேவைப்பா. இந்த நாட்கள்ல எங்க வாலிப பிள்ளைகளுக்கு தேவை. இதோ இந்த ஆலயத்தில் நிற்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை ஆண்டவரே. ஊற்றுங்க, ஊற்றுங்க. உங்க அபிஷேகம், உங்க அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. ஓ லைகாபா ரபா ரேஷபா ரே ரீ த ரபா லைகடட ரபா ஓ ரபா த ரகத ரீ ரீ மாலே ரே லிபா ரகத ரஷபா லபா ரபா ஓ ரகபா ஓ ரிபா லபா ரபா நீ மாதரே ரீ ஹாதரே ராத ரஷதரே கபா லபா ரபா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பட்டும், எங்களை நிரப்பட்டும், எங்களை நிரப்பட்டும். ஓ நான் எருசலேமின் கலிகூறுதலாகும், அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் சொன்னீங்களே. ஓ எருசலேமில கலிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன் சொன்னீங்களே. உங்க மகிழ்ச்சி, உங்க கலிகூறுகிற அனுபவம் இதோ இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளையும் கடந்து வரட்டும் ஐயா. ஓ ரா ரீ கபா ரீ த ரஷபா லபா ரபா ஓ ரீ மாதல ரீ கபா. ஆவியானவருடைய அபிஷேகம், ஆவியானவருடைய அபிஷேகம் சத்துருக்களுக்கு முன்பாக ஓ நமக்கு ஒரு ஓ பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறதல்லவா. ஓ சத்துருக்களுக்கு முன்பாக ஓ நமக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இந்த நாளிலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுகிற கர்த்தர். ஓ என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற கர்த்தர். என் பாத்திரம் மட்டும் அல்லப்பா, என்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய பாத்திரமும் நிரம்பத்தக்கதாய், நிரம்பத்தக்கதாய் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இந்த நாளிலே என் மேல் ஊற்றப்படுவதாக. லீபால் லேகேபோ ரேபோ ரிகாதர ஷபலவரபா ஓ ராதரேகேபோ லீமாலேதே ரேகேபோ. ஆமா ஆண்டவரே, ஆமாப்பா. உங்க அபிஷேகம், உங்க அபிஷேகம் எங்களை உயர்த்தும் அல்லவா, உங்க அபிஷேகம் எங்களை உயர்த்தும் அல்லவா. ஆமாண்டவரே, கட்டுகளுக்குள்ள இருக்கிற மனுஷர்களை விடுதலை ஆக்குகிற அபிஷேகம், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற அபிஷேகம் இப்பொழுது எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா.
ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் நாடை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஓ ரபா ரேகபா தர ஷபலபரபா. ஒடுங்கி போயிருக்கிறீர்களோ, நீங்களே உங்களை ஒடுக்கி இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல ஒரு துதியின் அபிஷேகம், துதியின் அபிஷேகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஓ, வாயை திறந்து துதிங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க ஒடுக்கப்பட்டவர்கள் அல்ல, உயர்ந்தவர்கள், கண்மலையில் நிற்கிற ஓ உயர்ந்த ஸ்தானத்தை உடையவர்கள். ஓ ரபா ஷபலபா ரபா லீகபா ரபா தர தர கபா ரீகபா. ஓ, படிக்கிற பாடத்துல குழப்பமா? உனக்கு யாரும் எனக்கு சொல்லி தரலங்கிறத வெக்கமா? தகப்பனே, என் கூட இருக்கிறவங்களாம் என்னோட பேச மாட்டேங்கிறாங்களேன்னு வருந்துகிறியா? யாருக்கிட்ட போய் நான் இதை சொல்லுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அங்கலாய்க்கிறீங்களா? உங்க ஃப்ரெண்டு தான் ஹோலி ஸ்பிரிட். ஃப்ரெண்டா நினைச்சு அவரை இப்ப கூப்பிடுங்க. ஆவியானவரே, நான் யாரையும் நம்பல, உங்களை நம்புறேன், நீங்க வாங்க, என் பக்கத்துல இருங்க, என் இருதயத்துல இருங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு கூப்பிடுங்க. வாலிப பிள்ளைங்க கூப்பிடுங்க. இந்த நாட்கள்ல ஓ தகப்பனே, நம்ம பலர் பேசுகிறத நம்பி பல பிள்ளைங்க கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க, தவறான பாதைகள்ல போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க இந்த இடத்துல நிற்கிறதுக்காக கர்த்தரை துதிங்க. ஆவியானவரை உங்களுக்கு நண்பராக்கி கொள்ளுங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துணையாளர், தேற்றரவாளர், ஓ ஹல்லேலூயா, பரிந்து பேசுகிறவர், ஓ ஹல்லேலூயா, உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறவர், கல்விமானின் ஞாவை கொடுக்கிறவர், ஓ கற்றுக்கொள்ளுகிறவர் போல உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஓ ரபா ரக்கபோ ரீதா ரக்கத ரபா. ஓ தகப்பனே, ஓ இந்த இடத்துல நிற்கிற எங்கள் மேல உங்க ஆவி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பாத்திரங்களை எல்லாம் நீங்க நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நீங்க மாற்றி கொண்டிருக்கிறீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆமாண்டவரே, நாங்க ராஜாவின் கரங்களிலே இருக்கக்கூடிய கனமுள்ள பாத்திரமா இருக்கணுமே ஒழிய ஒரு நாள் வீட்டுக்கு வெளியே இருக்கிற பாத்திரமா இருக்கக்கூடாதப்பா. ஆமாண்டவரே, உங்க கரங்கள்ல இருக்கணும்ப்பா. உங்க கரங்கள்ல இருக்கிற கனமுள்ள பாத்திரமா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்கப்பா. ஆமாண்டவரே, உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்தா நாங்க போகிற இடமெல்லாம் நற்கந்தம் வீசுகிறவர்களாய், உம்முடைய வாசனையை கொடுக்கிறவர்களாய் மாறுவோமே. அப்படிப்பட்ட ஒரு கிருபை, அப்படிப்பட்ட ஒரு கிருபை, அப்படிப்பட்ட ஒரு கிருபையின் அபிஷேகம் எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. அப்படிப்பட்ட ஒரு கிருபையின் அபிஷேகம் எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. எங்கள் வாயின் வார்த்தைகளினால ஓ நாங்க அநேகரை காயப்படுத்தினது உண்டப்பா. இந்த நாள்ல மன்னிச்சிருங்கப்பா. இனி நாங்க பேசுகிற வார்த்தை ஆறுதலான வார்த்தைகளாய் கடந்து போகணும், கிருபை பொருந்தின வார்த்தைகளாய் கடந்து போகணும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை ஆளுகை செய்து வழி நடத்துங்க. உங்க திருக்கரத்துல ஆவியானவருடைய செட்டைகளுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தோய்ந்த கரத்துக்குள்ள பிதாவாகிய உம்முடைய தேவனே, ஆண்டவரே, உங்க அன்பு ஆழத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க நினைக்கிறது போல எங்களை மாற்றுங்கப்பா. நீங்க நினைக்கிறது போல எங்களை மாற்றுங்கப்பா. உங்க விருப்பம் போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உங்க விருப்பத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீங்க மாற்றி ஆண்டவரே, எங்களில் நீங்கள் கழிகூற ஆண்டவரே, எங்கள் நிமித்தம் நீங்க கழிந்து கூர்ந்திருக்க ஆண்டவரே, உம்முடைய அன்பின் நிமித்தம் நாங்கள் கழிகூர்ந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறவங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.